ஓம் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் 30/4/2025 இன்று சிவாச்சாரியர்கள் அனைவரும் தங்களின் முழு பிரார்த்தனையுடன் ஆரம்பித்து தீர்த்தங்கள் அனைத்தையும் கலசங்களில் நிறைத்து திருக்கோயில் அர்ச்சகர் வி. கண்ணன் குருக்கள் அவர் சிவ ஆகம வல்லுநர்கள் அனைவரும் பங்கேற்க குருக்கள் பல திருக்கோயில்களிலிருந்து இங்கு வந்திருந்து அன்வைத்திருக்கிறார்கள். இது மகாபாகியம் நமக்கு. கோபுர கலசங்கள் அனைத்தும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான தயார் நிலையில். இன்னும் சில நிமிடங்களில் ஆலய அர்ச்சகர் கண்ணன் குருக்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இந்த கோவில் மலைக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலைக்கோவில் கோபுரம் என்பது மலை போன்ற வடிவத்தில் இருக்கும். கோபுர தரிசனம் கோடி பாப விமோச்சனம் என்று சொல்வார்கள். இந்த கோபுரத்திற்கான அனைத்து பூஜா விதானங்களையும் நிதானமாக ஒவ்வொன்றாக மேற்கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து மூலவருக்கான கோபுரத்தில் ஸ்ரீ காளிதாஸ் சிவாச்சாரியார் அவர்கள் அங்கு அன்வைத்திருக்கிறார். ஒவ்வொரு திருக்கோயிலின் சன்னதிகளின் மேற்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய விமானங்களில் ஒவ்வொரு குருக்களும் தனித்தனியாக பங்கேற்று கொண்டு மூலவருக்கான தீர்த்தம் ஆன உடனே அனைவரும் செய்வதற்கு ஆராதனைக்கு தயார் நிலையில் தங்களின் மந்திர உபாசனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில வினாடிகளில் இந்த திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் முருகன் அருளால் நாம் அனைவரும் காணும் பாக்கியத்தோடு நடைபெற உள்ளது. அனைவரும் நமது பிரார்த்தனையை முருகனிடத்தில் நாம் செலுத்த வேண்டும். கவனம் பூராவும் முருகனை பிரார்த்திக்கும் அந்த மலைக்கோயில் கோபுரத்தை தரிசிக்கவும் கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெறுப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்ஞை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வேலும் மயிலும் நமக்கு துணையாக கொண்டு இன்று முதல் இந்த திருக்கோவிலின் கோபுரத்தை தரிசித்து முருகனை பிரார்த்தித்து அருள் கூறுவோம். தீபாராதனை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அனைவருக்காக தீர்த்தங்கள். ஓம். அனைவரும் இந்த திருக்கோயிலில் நேரடியாக வருகின்ற தொடர்ந்து மண்டல பூஜையில் பங்கேற்று தரிசிக்க வேண்டும்.